இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 2 நாளாகமும் 34:27. இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் இலகி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்ம என்ன சொல்கிறத பார்ப்போம். யோசியா என்னும் யூதாவின் ராஜா 8 வயசில் ராஜாவாக ஆகிறான். இவன் 31 வருஷம் எருசலேமை அரசாண்டான். இவன் அரசாளும் போது பாகால் விக்கிரகங்களையும் அதை வணங்குற பூசாரிகளையும் அழித்து போட்டு எருசலேமை சுத்தம் செய்கிறான். தேவனுடைய ஆலயத்தை சுத்தம் செய்ய சொல்கிறான். அப்போ தேவனுடைய ஆலயத்தை சுத்தம் பண்ணும்போது மோசே கிட்ட தேவன் கொடுத்த தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை இல்கியா என்னும் ஆசாரியன் கண்டுபிடிக்கிறான். அந்த புஸ்தகத்தை ராஜா வாசிக்கும்போது அவனுக்கு பயம் வருது. ஏன்னா அதில் முன்னோர்கள் செஞ்ச தப்புக்கு பிள்ளைகளை தண்டிப்பேன்னு எழுதப்பட்டிருக்கும். அப்போ ராஜா ஒரு உல்தால் என்னும் தீர்க்கதரிசிக்கிட்ட தேவன் எங்களை தண்டிக்காமல் இருக்கணும்னா இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டபோது தேவன் அந்த பெண் மூலியமாக நீ மனம் கசிந்து எனக்கு பயந்து உன்னை தாழ்த்தி அழுது விண்ணப்பம் பண்ணதுனால நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த மக்களையும் இந்த மக்கள் தேசத்தை எல்லாத்தையுமே நான் அழிக்க மாட்டேன்னு தேவன் சொல்கிறான்றதை சொல்லியிருப்பா. சில பேர் பட்டுக்கிட்டு இருக்கிற கஷ்டத்துக்கு எல்லாமே எங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவம், அதனால தான் நாங்கள் கஷ்டப்படுறோம்னு சொல்லுவாங்க. அப்போது நம்மளோட முன்னோர்களோ இல்லை பெற்றோர்களோ தப்பு செஞ்சுருந்தாலும் நாம் தேவனுடைய கண்களுக்கு பிடித்த மாதிரியான காரியங்களையும் எண்ணங்களையும் உடையவங்களாக இருந்தோம்னா தேவன் தண்டிப்பேன்னு சொன்னதை கூட தண்டிக்காமல் நம்மளை மன்னிக்கிறவராக இருக்கிறாரு. ஆமேன்.